வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் டைப் 6 இது வந்து ஃபார் சம்மந்தப்பட்டது. ஃபார்ன்ற இது எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Ranjit can complete a work in 25 days. So it is first statement. While Anji can finish it in 20 days. So second statement. They work together for 5 days. இந்த ஃபார்ன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். So they அவங்க ரெண்டு பேரும் work together for 5 days and then Ranjit leaves. ரெண்டு பேரும் 5 நாள் வேலை செஞ்சிட்ட பிறகு ரஞ்சித் வந்து போயிடுறான். லீவ்ஸ்னா போயிடுறான். ஸோ லீவ்ஸ்னது அது எப்போ 5 நாள் வேலை செய்த பிறகு. How many days will Anji take to finish the remaining work? So இவன் ரஞ்சித் போயிட்ட பிறகு மீதி உள்ள வேலையை அஞ்சி எவ்வளவு நாள்ல ஃபினிஷ் பண்ணுவான்? இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ நம்ம as usual we will do same. Ranjit can complete a work, full work, முழு வேலை in 25 days. Anji can ரெண்டுமே அவங்களோட எபிலிட்டி. finish இட்னா நான் சொல்லியிருக்கேன் அதே திரும்ப முழு வேலை 20 days. they work together for 5 days. இப்போ இதுல வந்து for என்ற ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த for என்ற ஸ்டேட்மெண்ட் தேனா அவங்க ரெண்டு பேரும் r plus a work togetherன்றதுனால நம்ம ப்ளஸ் பண்றோம். together for 5 daysனா இவங்க வந்து 5 நாள் வேலை செய்திருக்காங்க. for 5 daysனா முழு வேலை அல்ல, சம் ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் வேலையை பண்ணிருக்காங்க. எவ்வளவு நாள்? 5 days. இந்த for வந்ததுனால கொஞ்சம் வேலை, முழு வேலை இல்ல, அதான் நமக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அஞ்சி alone complete to finish the remaining work. full work இல்ல, remaining work. how many days நேரா how many days Anji will finish the remaining work. இப்போ நம்ம இந்த கேன் ஸ்டேட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணிட்டு இப்போ நம்ம சம் போட போறோம். இத நமக்கு தெரியும் இது ஃபுல் ஒர்க். எப்பவுமே எல்சிஎம் எடுக்கிறது வந்து இங்க பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இங்கேயும் 5 days இருக்குல்ல, மூணுத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுப்பாங்க. எப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா ஃபுல் ஒர்க் அப்பதான் ரெண்டு பேருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து சம் ஒர்க் தான், ஃபுல் ஒர்க் இல்லை. ரெண்டு ஈக்குவலா இருக்கும் நம்பருக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் நமக்கு தெரியும். ஸோ 25 தான் பிகர் நம்பர். ஸோ 25ல 20 போகுமா? போகாது. கரெக்டாக போகுமா? வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ 50 2 டைம்ஸ் 50ல வகுப்படாது. அப்போ 75 வகுப்படாது. ஏன்னா இது 0ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா 0ல தான் நம்மளுக்கு வரணும். அப்போ 100 தான் எல்சிஎம். 100ல நம்ம இது 4 தடவை 100 divided by 25 போடும்போது நமக்கு 4 எஃபிஷியன்சி 4. இது 100 divided by 20 போடும்போது 5. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஆர் அண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆரோட எஃபிஷியன்சி 4, இதோட எஃபிஷியன்சி 5 இல்லையா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5 + 4 அப்போ 9 ஈக்குவல் டு இப்போ 5 9s are 45. இப்போ நான் எப்பவுமே எல்சிஎம்ன்றது என்ன? நமக்கு டோட்டல் ஒர்க். ஸோ இங்கே நம்ம ஃபார்ன்றது என்ன சொல்லியிருந்தோம்? சம் ஒர்க். அப்போ இந்த 45 யூனிட்ஸ்ன்றது சம் ஒர்க். இது 100 யூனிட்ஸ், இது 45 யூனிட்ஸ். ஸோ டோட்டல் ஒர்க்ல சம் ஒர்க்கை நம்ம மைனஸ் பண்ணோம்னா மீதி நம்மளுக்கு கிடைக்கிறது ரிமைனிங் ஒர்க். ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க் யார் பாப்பா? 5. ஸோ ரிமைனிங் ஒர்க் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 55. ஸோ இன்டு இவரோட எஃபிஷியன்சி ஏவோடது 5. அப்போ இது 5. அப்போ இங்க எஃபிஷியன்சி நேரம் 5 ஈக்குவல். ஸோ நமக்கு தேவை கொஸ்டின் மார்க். 55 divided by 5 11. So where is your answer? Your answer is 11. Yes. Very simple. Okay. So நம்ம என்ன பண்றோம்?
இங்க வந்து எல்சிஎம் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இங்க எழுதிட்டு 5 8 இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுப்பாங்க. மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கு தான் ஈக்குவல் ஒர்க்குக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஈக்குவல் ஒர்க் இவனும் முழு ஒர்க் இருக்கா, இவனும் முழு ஒர்க் இருக்கா. அப்பதான் அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்னாலே கொஞ்சம் வேலையை தான் முடிச்சிருக்காங்க. 5 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த 5 நாள் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மீதி நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சில இருந்து அந்த சம் ஒர்க் அவங்க எவ்வளோ வேலை கொஞ்சம் ஒர்க் முடிச்சாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் ஒர்க்ல முழு ஒர்க்ல இருந்து கொஞ்சம் ஒர்க்கை மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ரிமைனிங் ஒர்க். அவங்க கேட்கறது என்ன கேட்கறேன், ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க் இத்தனை யூனிட்ஸ், அது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5க்கு 5 எஃபிஷியன்சி நம்மளுக்கு 5ன்றதுனால 5 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 3 கணக்கு நம்ம ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தோம் சால்வ் பண்ண சொல்லி. அதில் 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா அது சால்வ் பண்ண முடியாத காரணம் அது வந்து ஃபார் டைப் நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, அந்த ஃபார் டைப் கணக்கு. இப்போ அதை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். A alone can finish a work in 3 days, full stop, first statement. Second, B alone can finish this work na same full work in 7 days, full stop, second statement. Third, if A and B work together na plus ரெண்டு பேர் சேர்ந்து. For இந்த ஃபார்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது, 2 days. Then what part of work will be left, மீதி எவ்வளவு வேலை இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணும்போது A alone can finish a full work in 3 days. B alone can finish this work na அதே வேலை in 7 days. If A and B together அப்போ A plus B. For இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா for. ஸோ can ஸ்டேட்மெண்ட் தனி, for ஸ்டேட்மெண்ட் தனி. இந்த for எவ்வளோ டேஸ், 2 days. அப்போ இது வந்து 1 ஒர்க்கா அப்படிங்க B ஒர்க்குன்னு போடல பார்த்தீங்களா. A and B work together for 2 days. அப்போ some work கொஞ்சம் வேலையே முடிச்சிருக்காங்க 2 daysல. Then what part of work will be left, இங்க என்ன கேக்குறாங்க, எவ்வளோ ஒர்க்ல மீதி லெஃப்ட் ரிமைனிங் ஒர்க் பார்ட் எவ்வளோ பார்ட்னா மொத்தத்துல டோட்டல் ஒர்க்ல ரிமைனிங் ஒர்க் இந்த ரேஷியோ தான் கேக்குறாங்க. தட் இஸ் த क्वेश्चन. ஓகே, ஸோ நம்ம எப்படி பார்க்கும்போது நம்ம இது ரெண்டு எப்பவுமே நம்ம வந்து எல்சிஎம் எப்போ எடுக்கணும்னா ஃபுல் ஒர்க்குள்ள நம்பர்ஸ்க்கு தான் எல்சிஎம் எடுக்கும். அப்போ இதில் வந்து பெரிய நம்பர் 7, 7 2 14, 14 3 போகுமா, போகாது. 7 21, 21ல் 3 போகும். அப்போ 21 இஸ் யுவர் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் 21, தட் இஸ் ஆல்சோ டோட்டல் ஒர்க். ஸோ 7 டைம்ஸ், இங்கே வந்து 3 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து 3 டைம்ஸ் இல்லையா. 21 இது எல்சிஎம். ஸோ எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன, ஏக்கு வந்து 7 ப்ளஸ் பிக்கு வந்து 3, 7 + 3 10. இவங்களோட மொத்த எஃபிஷியன்சி 10. அப்போ 2 × 10 20. 20 தான் நமக்கு என்ன, சம் ஒர்க் கொஞ்சம் வேலை. 21 யூனிட் வேலை இருக்கு, அதுல 20 யூனிட் வேலை முடிந்திருக்கிறது. அதாவது இவ்வளோ சம் ஒர்க் கம்ப்ளீட்டட். அப்போ ரிமைனிங் ஒர்க்கு என்ன பண்ணா வரும், இதுல டோட்டல் ஒர்க் வந்து இந்த சம் ஒர்க்கை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் வரும். ஆனா அவங்க எல்லாமே ரேஷியோல கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரேஷியோல கேட்டாங்கன்னா எவ்வளோ பார்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டோட்டல் ஒர்க்ல மொத்தம் எவ்வளோ, டோட்டல் ஒர்க் 21. ஸோ 1/21 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ நம்ம இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது வந்து முழு வேலையும் முடியலை, கொஞ்சம் வேலை தான் முடிஞ்சிருக்கு, அது எத்தனை டேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எஃபிஷியன்சி கொடுத்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு யூனிட்ஸில், இது வந்து சம்வேர்னு போட்டுருவோம். இப்போ 20 யூனிட் முடிஞ்சிருக்கு. மொத்த வேலை வந்து 21 யூனிட், இதில் 20 யூனிட் முடிஞ்சிருக்கு. அப்போ மீதி எவ்வளோ, 1 யூனிட் முடிஞ்சிருக்கு. ஒன்றை காணமே அப்படின்னு பார்த்தா நம்ம ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, மொத்தத்தில் கேட்குறாங்க எவ்வளோ ரிமைனிங் ஒர்க் இன் பார்ட்னா மொத்தத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் டிவைட் பை டோட்டல் ஒர்க் போட்டோம்னா 1/20.